السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமிக்கு இடைப்பட்ட அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான், நிஅமத்துக்களையும் வழங்குகின்றான், பரக்கத்துகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் வரை தொடர்ச்சியாக நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம், கையேந்து துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வானம் பூமியில் இருக்கும் அனைத்து நிஅமத்துக்களையும் பரக்கத்துக்களையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், யா வஹ்ஹாபு யா வஹ்ஹாபு யா வஹ்ஹாபு யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா ரஸாக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆ. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். யா வஹ்ஹாபு யா வஹ்ஹாபு யா வஹ்ஹாபு யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா ரஸாக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.